வந்து பெங்களூர்ல இருந்து எல்லாமே அவங்க சொல்லியாச்சு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மீடியா கொடுத்துருவேன், எல்லாமே போலீஸ்க்கு கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்தேன், எத்தனை மணிக்கு மருந்து வச்சேன், எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நல்ல நடிக்க அந்த பிள்ளை உயிருக்கு ஆபத்தான என்ன பண்ணுவேன்? இங்க வந்து அபாசன் பண்றீங்க. அவ்வளவு பெரிய டாக்டரே முடியாதுன்னு சொன்னா நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஒரு குவாக்கு, உனக்கு என்ன டிகிரி இருக்கு அபாஷன் பண்றதுக்கு? இது அபாஷன் பண்ற இடமா? சரிங்க, அபாஷன் பண்ற இடமும் கிடையாதுங்க சார், இது அபாஷன் பண்ற ஆளும் கிடையாது. எல்லா ஆக்டிங் போட்டு புக் பண்ணுங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா யாருக்கும் தெரியாது நினைப்பு. நீங்களாம் மதம் மாறணும். பேஷண்ட் வீட்டுக்காரலாம் அவங்க சொல்றாங்க, சும்மா விளையாட்டுக்கு நேரத்துக்கு வந்து பிடிப்பாங்க நினைச்சிருக்கேன். உடனே மொட்டை மாடியில போய் உனைய அப்படியே குதிச்சு ஓடிடலாம் பாத்தியா? உன்னை பார்த்தோன்னே மேல ஓடிச்சுங்க சார். எதுக்கு வரமா நீ? எதுக்கு? எவ்வளவு? 30,000 சும்மா இல்ல, அபாஷன் 30,000 என்ன குழந்தை பக்கத்துக்கு 15,000 தொழில். இதெல்லாம் அந்த திருச்செங்கோட குழந்தை கடத்தல் கேஸ்ல தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கர்ப்பிணிக்கு கருக்கலைப்பு முயற்சி நடைபெற்றிருக்கிறது. கர்ப்பிணி பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்ய முயன்ற பெண் செவிலியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் வணக்கம், இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கண்டிப்பாக தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கிட்டநல்லியில் கர்ப்பிணியின் வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு செய்வதாக சுகாதார மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து இன்று இரவு சுமார் 10 மணி அளவில் மருத்துவ தலைமையிலான குழுவினர் கிட்டநல்லி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அப்பகுதியில் உள்ள கர்ப்பிணி வீட்டிற்கு சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு பெண் செல்வதை கண்டவர்கள் சிறிது நேரத்தில் காத்திருந்து திடீரென வீட்டிற்கு உள்ளே சென்று பார்த்தபோது கர்ப்பிணியின் வயிற்றின் உள்ள பெண் குழந்தையை கருவினை கலைப்பதற்காக பிறப்புறுப்பில் கருக்கலைப்பு மாத்திரை வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. உடனடியாக மாத்திரையை அப்புறப்படுத்தி விசாரித்ததில் கர்ப்பிணிக்கு 8 வருடத்திற்கு முன்னர் திருமணமாகி 2 பெண் குழந்தைகளும் தற்போது வயிற்றில் உள்ள குழந்தையை பெண் குழந்தை என தெரிந்ததால் கருக்கலைப்பு செய்ய முயன்றது தெரிய வந்துள்ளது. எனவே அதனை தொடர்ந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியைச் சேர்ந்த குள்ளப்பநாயக்கனூர் கிராமத்தில் வசித்து வரும் சித்ரா தேவி என்பவரை பிடித்து பாப்பாரப்பட்டி போலீசில் ஒப்படைத்துள்ளனர் மருத்துவ குழுவினர். சித்ரா தேவியை கைது செய்த போலீசார் மேலும் இது தொடர்புகளை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்த 3 பேர் மீது இன்று குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில் கருக்கலைப்பு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை இப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ஆனந்த், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.